நமஸ்காரம். இன்று நாம் காண்பது ஆண்டாளின் 24வது பாசுரம். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி. குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இரங்கேலோரெம்பாவாய். முற்காலத்தில் இவ்வுலகையெல்லாம் அளந்த அருளியவனே, உன் திருவடிகளுக்கு பல்லாண்டு வாழ்க. ராவணனை இருந்த இடம் போய் தென்னிலங்கை அரக்கர்களை அழித்து அருளியவனே, உன் திறமைக்கு மங்களம். சகடாசுரன் அழியும்படி உதைத்து அருளியவனே, உன் புகழுக்கு மங்களம். கன்றின் வடிவாக வந்த அசுரனை விளாங்கனி வடிவாயிருந்த அசுரன் மேல் எரிந்த அருளியவனே, உன் திருவடிகளுக்கு மங்களம். கோவர்தன மலையை குடையாக எடுத்து அருளியவனே, உன் குணத்திற்கு மங்களம். பகையை வென்று ஒழிக்கும் உன் கை வேலுக்கு மங்களம். என்று இவ்விதமாக பலவாறு உன் வீர சரித்திரத்தை புகழ்ந்து பறையை பெற்றுக்கொள்ள இப்போது நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம், எங்களுக்கு அருள் புரிவாயாக என்று இந்த ஆயர் சிறுமியர்கள் பிரார்த்தித்துக் கொள்கிறார்கள். ஆய்ச்சியர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி கண்ணன் வெளிமண்டபத்தில் உள்ள சிம்மாசனத்தை நோக்கி வருகிறான். அந்த நடை அழகு கண்டதுமே தாம் வந்த காரியத்தை ஆய்ச்சியர்கள் மறந்து விடுகிறார்கள். முதல் அந்த நடை அழகுக்கு பல்லாண்டு பாடுகிறார்கள். பிறகு ராமாவதாரத்திலே நிகழ்ந்த வீர சரித்திரத்தை வாழ்த்துகிறார்கள். பின் கண்ணனுடைய வீர சரித்திரத்தை போற்றுகிறார்கள். கடைசியாகவே தாம் வந்த காரியத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு தமது வேண்டுகோளை தெரிவிக்கின்றார்கள். கண்ணனது வடிவழகு இவர்களை பெரிதும் பாதிக்கின்றது. அது வேண்டும் இது வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் கண்ணனை கண்டவுடன் பரிவு கொண்டு அந்த அழகையே போற்றிக் கொண்டிருக்க தோன்றுகிறதாம். கண்ணனுடைய நடை அழகை கண்டதும் அன்று உலகம் அளந்த திருவடிகள் அல்லவா என்று போற்றுகிறார்கள். மகாபலி இறைவனது செல்வமாகிய உலகத்தை தானே அபகரித்துக் கொள்ள ஆசைப்பட்ட பொழுது கண்ணன் அவனை அழித்து இவ்வுலகத்தை காப்பாற்றினான். அதேபோல் இன்று கண்ணனை பிரிந்து வாடும் இவர்களுக்கு இவர்கள் ஆசையாலேயே வாடுகிறார்கள் என்று கூறுகிறார்கள். அழகுக்கு இலக்கு ஆகாதவர்களை அம்புக்கு இலக்கு ஆக்கினவன் இவனுடைய திறமையை வாழ்த்துகிறார்கள். சகடாசுரனை இதே திருவடிகளால் உதைத்து வதைத்த புகழும் இவர்களுக்கு நினைவுக்கு வருகின்றது. குழந்தை பருவத்திலேயே அந்த மலர் அடிகளால் அனாயாசமாக அடைந்த வெற்றி அல்லவா. இந்த புகழை போற்றியதும் சத்துருக்களை முடிக்க சூழ்ச்சித்திறன் நினைவுக்கு வருகின்றது. சத்துருக்களான அந்த இருவரும் ஒக்க மேல் விழுந்தார்களாகின் என் செய்ய கிடவோ என்று வயிறு பிடிக்கிறார்கள் என்பது வியாக்கியானம். எரிந்தாய் கரம் போற்றி என்று போற்றாமல் எரிந்தாய் கழல் போற்றி என்பதற்கு காரணம், வீசி எறிந்தபோது காலை தூக்கி வளைத்துக் கொண்டு நின்றானாம். குஞ்சித திருவடிகளுக்கு திருப்பல்லாண்டு பாடுகிறார்கள்.
அடி போற்றி, திரள் போற்றி, புகழ் போற்றி, கழல் போற்றி, குணம் போற்றி, வேல் போற்றி என்று இவர்கள் நாக்கிற்கு இடும் ஷட்ரசம் அறுசுவை இருக்கின்றது என்கிறது ஆராயிரப்படி. இன்றியாம் வந்தோம் இறங்கு. நாங்கள் உன் வரவை எதிர்பார்த்திருக்க வேண்டியவர்கள், எனினும் எங்களுடைய ஆற்றாமை மிகுதியால் அப்படி இருக்க விடாமல் நாங்களே இங்கு நேரே வந்துவிட்டோம். இப்படி நாங்களே வந்த குற்றத்தை பொறுத்தருளுமாறு பிரார்த்தித்துக் கொள்கிறார்கள். இந்த பாசுரத்தில் அறுவகை வாழ்த்தும் இக்கன்னியர்கள் நாவினிலே அறுசுவையாக தித்தித்தது போல இப்பாசுரத்தை ஓதுவத இதன் வெண் சொல்லும் புதைப்பொருளும் கதை அமைப்பும் குணச்சித்திரமும் கவிச்சுவையும் இசையின் இன்பமும் நமது நாவிலும் செவியிலும் உள்ளத்திலும் தவிட்டாது திதிக்கின்றது. இந்த பாசுரத்தில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, திருவாய்ப்பாடியில் வாழும் பெண்களின் விண்ணப்பத்தினை ஏற்று கண்ணனும் படுக்கையை விட்டு எழுந்து அவர்கள் இருக்கும் இடம் நாடி வருகின்றான். அவன் வடிவழகும் நடையழகும் கொண்டு நடை பயின்று வரும் பொழுது இவர்கள் எந்த காரணத்திற்காக கண்ணனை நாடி வந்தார்களோ அந்த காரணத்தையே மறந்து போய்விடுகிறார்கள். அவன் வடிவழகிலே மெய்மறந்து தங்களை மறந்து விடுகிறார்கள். அவன் நடையழகிலே சொக்கிப் போய்விடுகின்றார்கள். ஆயர்குல பெண்கள் முதலில் கண்ணனுடைய கழல் அடிகளை போற்றுகின்றார்கள். இறைவனுடைய திருவோலக பொலிவினை கண்டாலும் ஒரு உண்மையான பக்தனை நோக்கு அவனுடைய பாதார பிந்தங்களில் அடிகளிலேயே இருக்க வேண்டும் என்பதை இது சிறப்பாக உணர்த்துகின்றது. மூன்றடி மண் கேட்டு இந்த உலகத்தையே அளந்த அந்த திருவடிகளை போற்றுகின்றார்கள். சீதா பிராட்டியின் பொருட்டு தென்னிலங்கை சென்று ராவணன் உள்ளிட்ட அரக்கர் குலத்தை அடியோடு வேறறுத்த வெற்றியை போற்றுகிறார்கள். கம்சனால் ஏவப்பட்டு வண்டி வடிவில் வந்த சகடாசுரனை காலால் எட்டி உதைத்து மாயச் செய்த புகழினை பாடுகிறார்கள். தன்னை கொல்ல கம்சனால் ஏவப்பட்ட கன்று வடிவில் வந்த அசுரனை எரிதடியாக பயன்படுத்தி கொண்டு விளாங்குனி வடிவாக தொங்கிக் கொண்டிருந்த ஒரு அரக்கனை அவன் கண்ணனை கொல்ல திட்டமிட்ட காரணத்தினால் அசுரன் மேல் வீசி எறிந்து 2 அசுரர்களையும் ஒருங்கே ஒழித்தான் என்று அவனுடைய வெற்றியை போற்றுகிறார்கள். எப்படிப்பட்ட பகையினையும் மாய்த்து வெற்றி பெறுகின்ற அவனுடைய திறமையையும் அவனுடைய கை வேலினையும் போற்றுகின்றார்கள். இவ்வாறு கண்ணனுடைய வீர தீர செயல்களை வெற்றி திறனையும் விளக்கிய இவர்கள் இப்போது தாங்கள் வந்த காரியத்தை நினைத்துக் கொள்கிறார்கள். பாவை நோன்புக்கு வேண்டிய பறையை பெற்றுக் கொள்வதற்காக எப்போதும் உனக்கு தொண்டு செய்வதையே எங்களுடைய குறிக்கோளாக நாங்கள் கொண்டுள்ளோம் என்று அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். கண்ணனுடைய பெருமையை இவர்கள் பார்க்கும் பொழுது, அர்ஜுனன் பாரத போரில் 2 சேனைகளுக்கு நடுவே தேரை கொண்டு போய் நிறுத்து என்று சொல்லும் பொழுது அங்கனமே செய்த கண்ணன் பெண்களின் வேண்டுகோளை மறுக்க மாட்டான். ஆதலால் அவர்களின் பிரார்த்தனைக்கு இசைந்து, பெண்களே இதோ புறப்பட்டு வருகிறேன் என்று சொல்லி திருப்பள்ளி அறையிலிருந்து திவ்ய சிம்மாசனத்திற்கு வரத் தொடங்க, அது கண்ட ஆய்ச்சியர்கள் முன்பு தண்டகாரண்ய வாசிகளான முனிவர்கள் ராமபிரானை கண்ட அளவிலேயே அரக்கர்களால் தமக்கு நேரும் துன்பங்களை எல்லாம் மறந்து மங்களாசாசனம் செய்ய தொடங்கியது போல இவர்களும் தங்களுடைய விருப்பங்களை எல்லாம் மறந்து இத்திருவடிகளை கொண்டாட இவனை நாம் நடக்கச் சொல்வது ஏன் என்று வருந்துகிறார்கள். அத்திருவடிகளை எடுத்து முடிமேல் புனைந்து கண்களில் ஒற்றிக்கொண்டு முன்பு உலகம் அளந்ததையும் சகடம் உதைத்ததையும்
நினைத்து இந்த திருவடிகளுக்கு ஒரு தீங்கும் நேராது இருக்க வேண்டும் என்று மங்களாசாசனம் செய்வதாக சொல்லும் பாசுரம் இது. கண்ணன் தன் அழகுக்கு இலக்கு ஆகாதவர்களை அவனுடைய அம்புக்கு இலக்கு ஆக்கினாற் போல் தென்னிலங்கை செற்றாய் போற்றி என்றும், ராவணனைப் போல் அன்றி தான் பகைவன் என்பதே தெரியாத வண்ணம் வந்தான். அதலால் அதன் பிறகு பொன்றச் சகடம் உதைத்தாய் போற்றி என்றும், இருவர் ஒரு சேர வந்ததால் அதனை தடுக்க கன்று குணிலாய் எரிந்தாய் போற்றி என்றும், அனுகூலனான இந்திரன் பிரதிகூலனாக வந்ததால் அதனை அடுத்து குன்று குடையாய் எடுத்தாய் போற்றி என்றும், இவ்வாறு வீர சரித்திரத்தை சொல்லும் பொழுது அப்பெருமானது திருமேனிக்கு எந்த பாங்கும் ஏற்படக்கூடாது என்று அஞ்சி கிருஷ்ணாவதாரத்தில் நிகழ்ந்த செயல்கள் எல்லாம் அப்பிரான் கொண்டுள்ள வேல் என்றும் ஆயுதமே செய்தது என்பதை நினைத்து கையில் வேல் போற்றி என்று கூறுகிறார்கள். குழந்தை பருவத்தில் ஒருவரும் உதவுவதற்கு அருகில் இல்லாத சமயத்தில் கூட சகடாசுரனை தனக்கு சிறிதும் வருத்தமின்றி அழித்தமைக்கு நினைத்து புகழ் போற்றி என்றும், விளாமரத்தின் மேல் கன்றை வீசி எரிந்த பொழுது சிறிது தூக்கி முடக்கினபடி வைத்துள்ள திருவடியின் அழகில் ஈடுபட்டதால் கழல் போற்றி என்றும் பெருமானுடைய பெருமையை இவர்கள் போற்றுகிறார்கள். ஈஸ்வரன் பாதுகாப்பவராக இருந்தும் தாம் பாதுகாக்கப்படும் பொருளா இருக்க அதற்கு மாறாக மங்களாசாசனம் செய்வது இது சரியா என்றால், கர்ம சம்பந்தத்தால் வரும் விபரீத ஞானம் விடத்தக்கதே அன்றி எம்பெருமானுடைய சிறப்பான தன்மையை கண்டு இந்த சொரூபத்துக்கு ஏற்றதே என்று இவர்கள் எண்ணுகிறார்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.